அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்வியை அதனுடைய பதிலையும் நம்ம எல்லாருமே விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. கேள்வி என்னன்னு சொன்னா, கண்ணூர் என்றது ஈக்கிதான். அந்த கண்ணூரால மனிதனோ அல்லது வீடு வாசல்களோ கடைகளோ வியாபாரமோ இவைகளுக்கு பாதிப்புகள் வருமா? கேள்வி இதுதான். அதாவது கண்ணூர் என்று சொல்லி மக்கள் சொல்றாங்களே, இந்த கண்ணூர்ன்றது மார்க்கத்தில் இருக்குதா? அப்படி அந்த கண்ணூரின் மூலமாக ஒரு மனிதனுக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்லது கடைகள், வீடுகள், தொழில்துறவுகள், வியாபாரங்கள், விவசாய நிலங்கள், மரங்கள், பல வர்க்கங்கள், கனி வர்க்கங்கள், இப்படி எந்த பொருளாய்ந்தாலும் கூட அதுல கண்பட்டு அதனுடைய பாதிப்புகள் வருமா? இதுதான் கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்வி, எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. ஆனால் இன்றைக்கு அதிகமானவங்க கணக்கெடுக்காத ஒரு கேள்வி. யாராவது சொன்னால் கண்ணூர் ஈக்குது அல்லது சூனியம் என்றது ஈக்குது அல்லது இப்படி ஒரு பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் முந்தைய ஆக்கள் அப்படி சொன்னாங்க, அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் அதிகமான மக்களுடைய நினைப்பு இருக்குது. ஆனால் மிக முக்கியமாக எல்லோரும் நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்கு நான் ஆதாரபூர்வமாக சொல்றேன். ஒரு ஹதீஸ் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருனி அன் அஸ்தர்கிய மினல் ஐனி ரவாஹு முஸ்லிம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு யஅமுருனி, எனக்கு அடிக்கடி சொல்லுவார்கள், ஏவுவார்கள். அமர யஅமுருன்னு சொன்ன ஏவுறது, செய்யுங்க செய்யுங்க அப்படி சொல்றது. யஅமுருனி எனக்கு ஏவுவார்கள். என்ன தெரியுமா ஏவுவார்கள்? அதாவது கண்ணூருக்கு ஓதிக்கொள்ளுங்கோ, கண்ணூருக்கு பரிகாரம் செஞ்சு கொள்ளுங்கோ, கண்ணூருக்கு ருக்கியா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த ஓத வேண்டிய துஆக்களை ஓதிக்கோங்கோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, ஏவுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எங்க வருது தெரியுமா? முஸ்லிம்ல வருது. 2195வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப அல்லாவையும் அல்லாவுடைய ரசூல் மீதும் நம்பிக்கையுள்ள மூமின்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இப்ப யாருமே மறுக்க இயலாது, கண்ணூரு இல்லைன்னு மறுக்கலாம், கண்ணூரு இல்லைன்னு சொல்லி மறுக்கலாம். கண்ணூரு இருக்கு. அதுக்கு ஆதாரம் என்ன? இல்ல, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினதாக. அது எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது? முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல. அதனுடைய ஹதீஸுடைய நம்பரும் இலக்கமும் 2195வது ஹதீஸ். இப்ப யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. மறுத்தால் என்ன தெரியுமா? அந்த மனிதன் மார்க்கத்தை விட்டே வெளியேறிடுவான், நிராகரிப்பாளனாக ஆகிடுவான். சரி, அப்ப கண்ணூர் என்பது இருக்குது. அப்ப கண்ணூர்ன்றது என்ன? அதாவது பல மனிதர்கள் இருக்கிறாங்க. கண்ணூர்கள் என்று சொல்லக்கூடியது, அதாவது ஒரு பொருளை நாம் பார்க்கிறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஹசரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணம் போறாங்க. ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கிணம் ஒண்டிக்குது. அப்போ ஒரு சில சஹாபாக்கள் நாம குளிச்சுட்டு வருவோம்னு சொல்லி அங்க போறாங்க. அந்த குளிச்சுட்டு வருவோம் என்று போனோடனே அதுல ஒரு சஹாபி ஒன்று இருந்தாரு, நல்ல அழகான ஒரு மனிதன், சஹல் இப்னு ஹுனைஃப். அந்த சஹாபிக்கு பேர் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ரொம்ப அழகான மனிதன். இவரும் சேர்ந்து போறாரு அங்க குளிக்கிறது. இவர் போனோன்னு என்ன செய்யறாரு? பெய்த்து தன்னுடைய ஷர்ட்டை, நான் அணிந்திருந்த மேல் ஆடைய கலட்டுறார். கலட்டினோடனே பக்கத்தில் இருந்த ஒரு மனிதன் பார்த்து போட்டு சொன்னாரு, ஷா எவ்வளவு அழகா இருக்காரு, இது மாதிரி ஒரு அழகான மனிதனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவர் சும்மா பழக்கத்தில் இப்ப நாம சொல்ற மாதிரி அவர் சொல்றார். சொன்னதுதான் தாமதம், இந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கீழே மயங்கி விழுந்துடுறாங்க, மயக்கம் வந்துடுது. அப்போ உடனே சஹாபாக்கள் பயந்துடுறாங்க.
இவங்கள் அப்படியே தூக்கி கொண்டு போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. போனோன்னு நபி அவங்க கேட்டாங்க, என்ன நடந்தது? ஏதாவது பாம்பு கம்பு கடிச்சிட்டா வேற என்னத்தியாலுமா? இல்லை யார சொல்ல ஒன்றுமே நடக்கல. எங்கட இந்த இவர் குளிக்கிறதுக்கு உடுப்ப ஷர்ட்டை கழட்டினாரு. எங்கட இந்த நண்பர் இப்படித்தான் சொன்னார். உடனே நபி அவங்க சொன்னாங்களாம், இந்த மனிதனை உங்களுடைய கண்ணாலையும் வாயாலையும் கொல்லிட்டீங்களே அப்படின்னாங்களாம். அதாவது கடுமையா சொன்னாங்க, அவர் மௌத்தாக இல்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஓத வேண்டியவைகள்லாம் ஓதின உடனே அந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சுறாங்க, கண் விழிச்சிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது பாருங்க, கண்ணால நீங்க அவரை கொல்லிட்டீங்களேன்னு சொன்னாங்க. அப்ப கண்ணூருடைய பாதிப்பு அவ்வளவு பயங்கரமா இருக்குது. இது யாருக்கு பாதிக்கப்படும்? மனிதனுக்கு பாதிக்கப்படும். ஆணோ பெண்ணோ, சின்ன பிள்ளைகள், உங்களுடைய கடைகள், உங்களுடைய வாகனம், உங்களுடைய வியாபாரம் அல்லது உங்களுடைய தோட்டம், ஒரு நல்ல ஒரு மரம் ஒன்று இருக்குது, நல்லா காய்ச்சிக்குது, பேர மரம் ஒன்று இருக்குன்னு வச்சோம். சில நேரங்கள் எப்படி காயனா, எப்படி மாமரம் காய்ச்சிருக்குது, நல்ல மாங்காய் என்னான்னு சொல்லி போனா அடுத்த வருஷம் காய்க்காது. அடுத்த வருஷம் நாங்க பார்க்கிறோம், சில பிள்ளைகளை பார்க்கிறோம், அழகான பிள்ளை ஒன்று பார்த்துட்டு அழகான குழந்தைய நல்லா இருக்கலையா என்று சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த பிள்ளைற முகத்துல புண்கள் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், நோய்கள் வந்துடும். இவைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த கண்ணூறு தான். ஆனா நாங்க கணக்கெடுக்கிறதில்ல, எங்களோட மக்கள் கணக்கெடுக்கிறதில்ல, இதை பத்தி எந்த விதமான இதுகளும் இல்லை. ஆனால ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளணும், கண்ணூர்ன்றது இது. கண்ணூரினால் பாதிப்பு என்பது வரும். எங்க கொண்டு சேர்க்கும் தெரியுமா? மௌத்து வரைக்கும் கொண்டு தரமுடிய ஹதீஸ் வருது. சில இடங்கள்ல பார்ப்பீங்க, நோய் கடுமையான நோய், எத்தனை ஸ்கேன் எடுத்தாலும் விளங்காது, எத்தனை டேப்லெட் குடிச்சாலும் விளங்காது, ஆனால் நோய் அவனுக்கு நீங்காது. அப்ப அது உடனே என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க பார்க்கணும், இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். நல்ல உலமாக்கள் இடத்துல இது சம்பந்தமாக தெரிந்தவர்கள், அதாவது குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள், கண்ணூறு அல்லது சூனியங்கள் அல்லது நாவினால இப்படி சொல்லப்படக்கூடிய நாவூறுகள், இந்த விஷயங்களுக்கு ஓதி அதற்குரிய ருக்கியா பரிகாரம் செய்யக்கூடியவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை என்ன செய்யணும், இதனுடைய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளணும். இது மிக முக்கியமான ஒன்று. சம்பந்தமான தெளிவான விளக்கங்களையும் எடுத்து அதுக்குரிய பரிகாரத்தை கூட நம்மளால என்ன செய்யலாம், செஞ்சு நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆகையினால இந்த விஷயங்கள்ல நாம் ஒரு தெளிவடைவோம், கவனம் எடுப்போம். ஆபத்துகள், தீங்குகள், நோய் நொம்பலங்களை விட்டு நம் அனைவருமே பாதுகாப்பை தேடிக்கொள்வோம். மிக முக்கியமாக இந்த கண்ணூரால் வரக்கூடிய பாதிப்பு மிக அதிகம் இருக்கிறது என்பதையும் நாம் எல்லாரும் விளங்கிக் கொள்வோம். அநேகமாக இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். தேவையுள்ளவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.